ஹாய் கைஸ், வெல்கம் டு அட்வென்ச்சர்ஸ் வித் வி. எங்கே என்னோட ஹஸ்பண்ட் பீன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அவர் அந்த சைடு இருக்கார், கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நம்ம பண்ண போகிறோன்னா, சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். இது ஒரு சம்மர் மேக்கப் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராபப்ளி ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 5 to 7 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம மேக்கப் முடிச்சிடலாம். எஸ்பெஷலி இந்த சம்மருக்கு ரொம்ப நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு நம்ம வெளியெல்லாம் போனால் ஒரு மாதிரி ஒழுகோ திட்டாக இருக்கோ, அது நம்மளுக்கு தாங்கவே முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படி ஆகாமல் சும்மா ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கிறதுக்கு, யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா சும்மா ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மேக்கப். இந்த மேக்கப் வந்து நான் லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் ஃபேமிலியோட. அங்கே நான் பண்ணியிருந்தேன். இட் ஸ்டேட் ஃபார் லைக் 8-9 hours ஐ திங்க். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வியை டேக் பண்ண சொல்கிறேன். டேக் பண்ணுவேன்ல அந்த ஃபோட்டோஸ், அவர் டேக் பண்ணுவார். ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வேர்க்காது, மேக்கப்பே வராதுன்னா மேக்கப் வரும், வேர்க்கும் எல்லாம் ஓகே. சும்மா ஒரு சின்ன கிச்சன் பேப்பர் டால் மாதிரி ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சுட்டு சும்மா டேப் பண்ணாலே போதும், அந்த மேக்கப் அப்படியே தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீன் அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் காட்டிட்டேன். ஸோ நான் மறுபடியும் காட்டல, நான் பண்ணியாச்சு. நான் லிப் பாம் போட்டுட்டேன், இது ரோஸ் வாட்டர் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். இவ்வளோ தான் நான் பண்ணேன், ஜஸ்ட்டு ரோஸ் வாட்டர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இப்போது வர சன்ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயுமே மாய்ஸ்சரைசரும் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம், மினிமலாக வச்சுக்கலாம் அப்படின்னு வேறு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நான் போட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 7 ப்ராடக்ட்ஸ், ஒரு 5 to 7 minutes அவ்வளோதான். இது வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டாக ஸ்விஸ் பியூட்டியோடது. இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் மேக்கப் வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன். ஸோ பெருசாக எக்ஸ்பிளனேஷனெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் சொன்னேன், ஸ்விஸ் பியூட்டின்ட்டு. ஆரஞ்சு கலர் கரெக்டாக எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு எங்கே இருக்கும்னு, அதை போட்டுக்கோங்க. எனக்கு மெயினாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருக்குது, கண்ணுக்கு கீழே, மூக்கு சுற்றி, வாயை சுற்றி. ஸோ நான் மெயினாக அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் யூஸ்வலாக அந்த மேக்கப் ஒரு 5 minutesலேயே முடிச்சிருவேன். பட் இன்றைக்கி ப்ராபப்ளி கொஞ்சம் லேட்டாக இல்லைன்னா நான் பேசிகிட்டே இருக்கேன்றதுக்காக. அப்புறம் ஜஸ்ட் இது ஒரு எக்ஸஸ், இந்த ஆரஞ்சு கரெக்டர் எக்ஸஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து சும்மா லைட்டாக இப்படி டேப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கன்சீலர், இது வந்து லாக்மே 95 கன்சீலர். இது ஐ திங்க் ஐ பேட் சம் 270 அவ்வளோதான் பே பண்ணேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு இங்கே கண்ணுக்கு கீழே போட்டுக்கிறேன். ஆனால் இது நிறைய ப்ராடக்ட் வராது, கொஞ்சம் தான் வரும். அதுதான் ஒரு ட்ராபேக் இந்த கன்சீலரில். இப்போ நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டேனோ அங்கே எல்லாருமே சும்மா அதே இடத்துல நான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேறு இடத்துல சும்மா கொஞ்சமாக நான் என்னோடய கன்சீலரை நான் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் மாதிரி நான் போட மாட்டேன். ஃபவுண்டேஷன்னா நம்ம இப்படி திட்டாக நம்ம போடுவோம்ல, ஃபுல்லாக அவ்வளோலாம் போட தேவையில்லை. சும்மா ஒரு டாட்டாக கொஞ்சமாக மொத்தமாகவே இவ்வளோ வச்சா போதும். ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு I'll start dabbing everything. அது எல்லாமே ஒன்றா வரணும். இப்போ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது வேணுன்றதுனால நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் ஹாவ் டார்க் சர்க்கிள்ஸ். இன்னும் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது, பட் குறைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, ப்ரெசன்டபிளாக இருக்குது. அதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம்
ஒரு பவுடரை வச்சு நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து மார்ஸோட செட்டிங் பவுடர். ஒரு 195-200 rupees வரும். சும்மா கொஞ்சம் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எங்கெல்லாம் வேர்க்குதோ உங்களுக்கு அங்கே அந்த இடத்துல எல்லாமே இது போட்டு நான் செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேசிக்கலாக அவ்வளோலாம் வேர்க்காது, பட் வெளியில் போனால் தான் வேர்க்கும். கழுத்து மறுக்கவே கூடாது எது பண்ணாலுமே. ஓகே, இப்போ இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். இது ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, பட் தென் எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷுவேட் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு இது வந்து மார்ஸோட ஐப்ரோ கிட். ஜஸ்ட் கொஞ்சமாக, ரொம்ப போட மாட்டேன், சும்மா கொஞ்சமாக இங்கேருந்து I'll just darken it, அவ்வளோதான். இப்போ நம்ம ஐ ஷேடோ எதுவுமே போட போகிறதில்ல, பிகாஸ் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட், பட் தென் எனக்கு வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்டுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஐலைனர் எடுத்துகிட்டு இதை வந்து காஜலாக போட்டுக்க போகிறேன். இது வந்து ரீகோடுன்னு ஒரு கம்பெனியிலேருந்து இந்த ஐலைனர் எனக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இப்போ இதே ஐலைனரை வந்து நான் மேலே கூட ஐலைனராக நான் போட்டுக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ இப்போ இதே ப்ராடக்டை நம்ம காஜலாகவே யூஸ் பண்ணிட்டோம், ஐலைனராகவும் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக். சிம்பிள் லைட் லிப்ஸ்டிக். ஏன்னா இப்போ யாராச்சும் வீட்டுக்கு வராங்கன்னா பெப்பர் ரெட் லிப்ஸ்டிக் நம்ம போட்டு உட்கார முடியாது. ஸோ கோவிலுக்கு போகிறோன்னா ரெட் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு போக முடியாது. ஸோ வெரி லைட் லிப்ஸ்டிக். இது போட்ட மாதிரியோ தெரியணும், போடாத மாதிரியோ தெரியணும். அவ்வளோதான். இதுதான் என்னோட மேக்கப், சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இதே லிப்ஸ்டிக்கை வந்து யூ கேன் யூஸ் இட் as a blush also, பட் நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். நான் அதுக்கு பதிலாக இன்னொரு லிப் ஷேட், இதுவுமே ஒரு லிப் ஷேட் தான். நான் இந்த லிப் ஷேடை தான் நான் எப்போவுமே என்னோடய ப்ளஷ்ஷாக நான் யூஸ் பண்ணுவேன். அப் டு யூ, யூ கேன் ஐதர் யூஸ் த சேம். இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்டை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதே ப்ராடக்டை கூட நீங்கள் லிப் ஷேடாக ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூ கேன் டேக் another லிப்ஸ்டிக் ஆர் சம்திங் ஆர் ப்ளஷ், எது வேணும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் ஸ்கிப் இட். இது இப்போ யாராச்சும் வராங்க, கெஸ்ட் வராங்கன்னா நான் இந்த ப்ளஷ் நான் போட மாட்டேன். பட் இன்னைக்கு நானும் விக்னேஷும் சரி வெளியில் போகலாம், எப்படி இருந்தாலும் ரெடி ஆயாச்சு, அப்படியே வெளியில் போய்ட்டு வரலான்றதுனால நான் இந்த ப்ளஷ்ஷை நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டெப் சீல் த டீல். மார்ஸோடது இது 200 rupees. இந்த ஸ்டெப் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். ஏன்னா இது எல்லாமே சீல் பண்ணுறதுக்கு வேண்டி. பட் இஃப் யூஆர் அட் ஹோம் ஆர் நீங்கள் ஈவினிங் டைம் போகிறீங்க, உங்களுக்கு வேர்க்கலை அப்படின்னா இது தேவையில்லை. பட் உங்களுக்கு வேர்க்குது, எப்போவுமே ஹீட் பாடி வேர்க்குது, இல்லை சம்மரில் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நம்ம ஃபுல் ஃபேஸ் நம்ம பண்ணிவிட்டு இது காய விட்டுறணும். தட்ஸ் இட். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது காஞ்சிரும். சிம்பிள் மேக்கப். இது மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லுக் இது.
ஸோ உங்களுக்கு எந்த லிப்ஸ்டிக் வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. பஜ்ஜோ நல்லா இருக்கா? ஏதாவது சொல்லு. நல்லா இருக்கு. சைடில் இங்கே கொஞ்சம் கண்ணுக்கு மேலே ஏதோ கருப்பாக இருக்கு பாரு. இங்கேயா? ஆமாம், அது பரவாயில்ல. அது வந்து என்னோட டார்க் சர்க்கிள். அது பரவாயில்ல, டார்க் சர்க்கிள் தெரியும், பட் இட்ஸ் ஃபைன். ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எல்லாம் நம்ம எதுவுமே போடலை. ஸோ டார்க் சர்க்கிள் எல்லாம் தெரியும். இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். யூ கேன் ஜஸ்ட் ஷோ இட். இருக்கு சும்மா இல்லையா பஜ்ஜோ? ஜஸ்ட் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இந்த மேக்கப்புக்கு நான் ஒரு ஒரு பிளாக் டிஷர்ட்டும் ஒரு ஜீனுமே நான் பேர் பண்ணியிருக்கிறேன். அது ப்ராபப்ளி ஹில் கிளிக் அ பிக்சர் அண்ட் சென்ட். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு our channel. Bye.